தமிழ் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக யோகாவை எழுதியிருக்காங்க. திருமூலர் சம்ஸ்கிருதம் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க 2 பேரும் நம்ம வளரும். அவங்க தான் நம்ம உலக நம்மளோட ஆரோக்கியத்துக்காக திருமூலர். ஓம் திருமூலன் கணபதையே போற்றி. கையை பிரித்து முன்னாடி முதுகு பக்கம் போட்டுப்பாங்க. வலது கையினால் 7 கை மணிக்கட்டு கொடுத்தீங்க. அப்படியே முன்னாடி கண் பண்ணி எவ்வளோ முடியுமோ மணிக்கட்டு முன்னாடி மணிக்கட்டி கண் தரமாட்டா நான் சொல்றது கேட்டு செஞ்சா போதும். அப்படியே முன்னாடி குனிங்க. சொல்லுவோம். நேரம் வரும். எடுத்துட்டு கையை பிடிச்சி கை 2 ரப் பண்ணுங்க. கை 2 தேய்ங்க. முன்னாடி கொண்டு வந்து கை 2 தேய்ங்க. அப்படியே கை பிரித்து முகத்து மேலே வைங்க. முகத்து மேலே பண்ணணும். மெதுவாக கண்கள் கை அங்கே இருக்கட்டும். கண்ணி மேலே அசைங்க. அசைச்சு இழுத்து வச்சு கொஞ்சம் உள்ளே கை மார்க் கேட்டு கையை நல்ல உள்ளே தராத்ரே வசதே லக்ஷ்மி தரமத்தே சரஸ்வதி தரமூலே சிதகௌரி பிரபாதே கரதர்சனம். நம்முடைய 3 தெய்வங்களும் நமக்கு கைக்குள்ள இருக்காங்க. எழுந்திருக்கும் போது கரதர்சனம்னா அதான் 3 சக்தி நமக்குள்ள கைக்குள்ள இருக்கு. காலையில் எழுந்த உடனே இதே மாதிரி எழுந்த உடனே முதல்ல கை உள்ளதை பார்க்க சொல்கிறேன். அதில் காலை எழுத கராக்கிராசன் சம்ஸ்கிருதத்தில் காலை எழுத உடனே 3 சக்தியை முதல்ல வணங்கணும். யாராவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி சொல்கிறது